Daily. Taste the Daily. இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், எங்க அண்ணன் சொல்கிறார், காங்கிரஸ் ஆட்சியிலே 2 ரூபா கொடுத்திருக்கான்ட்டு. அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது, இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு கொடுப்பானேன், அந்த காசை வாங்கி கொண்டு எங்களுக்கே ஓட்டு போட வேண்டும் என்று 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி இருக்கிற வெங்கடாசலபதியை அழைத்து கொண்டு வந்து அந்த படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவானேன் இந்த காங்கிரஸ்கார் என்று பேரறிஞர் அண்ணா பேசியது இருக்கு. அந்த காங்கிரஸ்காருக்கும் சேர்த்து ஓட்டுக்கு 5000 கொடுக்கிற வேலையை அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சி நடத்துகிறவர்களை செய்வதுதான் இந்த திராவிடம். அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சி நடத்துவர்கள் தான். அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா? மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்கி கொண்டிருப்பவர்கள் இன்று அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சி நடத்துபவர்கள் தான். அண்ணாவால் தொடங்கப்பட்ட கட்சிக்காரர்கள் தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே மதிப்புமிக்க நம் உரிமைகளை, அதாவது வாக்கை, சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று பதிவு செய்கிறார்கள். அன்னைக்கே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று சொல்கிறார்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகத்திற்கு அடமானம் வைப்பது என்பது போராடி விடுதலை பெற்று தந்த, போராடி குடியரசாக நிறுவிய நம்முடைய முன்னோர்களின் உழைப்பை, ஈகத்தை நாம் அவமதிப்பதற்கு சமமாகிவிடும். எனவே அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் மிகவும் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கை செலுத்த வேண்டிய வரலாற்று கடமை உங்கள் முன்னால் நிற்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நவீன தமிழகத்தை உருவாக்கியது இந்த திராவிடம் தான் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அப்படி என்ன இந்த தமிழகம் நவீன தமிழகமாக என்ன மாறிவிட்டது? ஈரோட்டை எடுத்துக்கிறீர்கள், பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்து ஓடுவதற்கு காவாய் இல்லை. இன்றைக்கு ஒன்றும் இந்த நகரம் புதிதாக உருவாக்கப்பட்டது ஒன்று இல்லையே. இன்றைக்கு ஒன்றும் இங்கே சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ இன்றைக்கு ஒன்றும் தேர்வு செய்யப்படவில்லையே. பல ஆண்டுகளாக இங்கே கட்சி, ஆட்சி, நிர்வாகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றவில்லை. தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் கூட மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் இன்று வரை கட்டப்படவில்லை, வெட்டப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கிற போது மாறி மாறி ஆண்ட இரு கட்சிகளும் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் வெட்டுவதற்கு, கட்டுவதற்கென்று பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்குகிறார்கள். அந்த பணம் எங்கே? மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் அந்த மின்சாரத்தை இத்தனை ஆண்டுகளில் தடையற்று தன் மக்களுக்கு கிடைப்பதற்கு மின் உற்பத்தி திட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.